Hello my dear students, welcome to our 12th standard mathematics chapter 2 complex number. So அதுல today class என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போறோம்? exercise 2.4ல இருக்க third sum actually சரிங்களா? Yes. So third sumல today classல நாம என்ன பண்ண போறோம் சார்? டிஸ்கஸ் பண்ண போறோம். This is one of the important 3 mark question. ஓகேவா? क्वेश्चन குள்ள போயிடலாமா? வாங்க. If z equal to 2 minus I அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. z2 equal to minus 4 plus 3i. ஓகேங்களா? Yes. அப்படின்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னா தெரியும் 1 by so inverse of z1 z2 and z1 by z2 அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அப்போ z1 z2 அவங்க கொடுத்தாச்சு, அதை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்க போறோம், அதுக்கு இன்வர்ஸ் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு இன்வர்ஸ் எடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஃபார்ம் பண்ண போறோம். அதுதானே என்டையரா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து z1 z2 டிவைட் பண்ணிட்டு அதுக்கு இன்வர்ஸ் எடுத்து அதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்த போறோம். போயிடலாமா? எஸ், வாங்க போயிடலாம். சூப்பரா போடலாம். அப்ப என்ன பண்ணலாம்? z1 z2 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றோம், அதனால z1 z2 எடுத்து அதோட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கணும். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். போட்டுருக்கோம்ல. எஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணுவோம். பண்ணிடலாங்களா? எஸ் வாங்க. 2 4s are -8, 2 3s are plus 6i. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? அகைன் என்ன பண்ணுவோம்? சோ இந்த -i எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணுவோம். பண்ணிடலாங்களா? எஸ். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 into i 4i plus 4i. கரெக்டா தானே? எஸ். அண்ட் தென் சோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3 into 1 3 i into i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அதனால இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டே இருக்கேன் சார். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? i ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னாக்கா முன்னாடி சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இந்த ஸ்டெப்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம்ல. வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க. 8 minus 8 plus 3 minus 5 and then 6 plus 4 10. i இருக்குது, ஐயை வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? எஸ். அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? z1 z2 கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்வர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். இன்வர்ஸ் எப்படி எழுதிப்போம்? 1 by z1 z2 அப்படின்னு எழுதிப்போம். ஸோ அப்போ இன்வர்ஸ் 1 by மாத்திடலாமா? ஸோ 1 divided by -5 plus 10i. ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இதை நம்ம போடணும். பாருங்க, டினாமினேட்டர்ல i வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ அப்போ இதுல இருக்கிற ith பார்ட்டை மட்டும் கான்ஜுகேட் எடுப்போம். எப்படி? -5 என்ன ஆயிடும்? சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கிளியரா தெரியும் நமக்கு. ஸோ இப்போ பிளஸ் என்ன ஐயா மாறிடும்? -10i அப்படின்னு மாறிடும். ஸோ இதே வேல்யூல டிவைட் பண்ண போறோம், விச் மீன்ஸ் -5 -10i. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எஸ். அண்ட் தென் அடுத்த ஸ்டெப் இல்லாமா? வாங்க. ஸோ மல்டிபிள் பண்ண போறோம். இங்க ஒன்று தான் இருக்கு. அப்போ ஒன்று கூட ஏதாவது மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ -5 -10i அப்படின்னு கிடைக்கும். அகைன் இங்க என்ன பண்ண போறோம்? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? -5 plus 10i -10i, which means of a plus b ஃபார்மேட்ல இருக்கு. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்க யார் a? -5 தான் a. மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். 5 ஸ்கொயர் பண்ணா 25. நீங்களா 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 25 மைனஸ். ஓகேங்களா? அண்ட் தென் 10 ஸ்கொயர் பண்ணா 10 10s are 100. i ஸ்கொயர் பண்ணா -1. அகைன் அண்ட் அகைன் சார் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க -1. அப்ப இங்க என்ன வேணும்? மைனஸ் வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ், வாங்க போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? ஸோ நான் இங்க இடம் இல்லாதால சரி ஷார்ட் பண்ணி இங்க போட்டுக்குவா. எஸ். ஸோ ஒரு ஸ்டெப் மட்டும் இங்க போட்டுக்கிறேன் சார், கோச்சிக்காதீங்க. எஸ். ஸோ இங்க பாருங்க, -5 -10i டிவைடட் பை 100 plus 25 125. அப்போ இது என்ன சார் பண்ணலாம்? அங்க பாருங்க, ரெண்டுலயுமே 5 காமனா இருக்கா? 5 காமனா வெளியே எடுத்துடலாங்களா? எஸ். ஸோ அப்போ 5 நான் காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? -1 -2i டிவைடட் பை 125. 5 டேபிள் அடிச்சிடலாங்களா? ஸோ 5 1s are 5. 12 எத்தனை 5 இருக்கு? 2 5 இருக்கு. ரிமைனிங் 2 5 5s are 25. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன சார்? 1 by z1 z2, which means of inverse. ஓகேவா? அது தெரியல நமக்கு. இன்வர்ஸ்னா என்ன? z1 z2 பவர் -1. இதுதான் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் என்ன சார்? ஸோ அப்போ -1 -2i divided by
25. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து z1 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 z2 இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 கிடைச்ச ஆன்சர் இதுதான். ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்பர். கண்டிப்பா புரியும். புரியாம இருக்கிறது எப்படி புரியாம போயிடும். நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ், வாங்க போயிடலாம். அதே கான்செப்ட் நெக்ஸ்ட் போயிடலாம். z1 by z2. ஓகேவா? அதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ z1 ஓட வேல்யூ z2 ஓட வேல்யூ எடுத்து போட்டுக்கிறோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதுல என்ன சார் பண்ண போறோம்? இதுல கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதுல மல்டிபிள் வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோம். இதை நம்ம டிவைட்லாம் பண்ண முடியாது. அப்ப ஸ்ட்ரைட்டா இன்வெர்ஸ் தானே சார்? எஸ், கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா இன்வெர்ஸ் தான். சோ அப்ப இன்வெர்ஸ் பண்ணா என்ன ஆகும் பாருங்க, z1 by z2 இன்வெர்ஸ். இன்வெர்ஸ்னா என்ன? ஆக்சுவலா இது இன்வெர்ஸ் பண்ணா என்ன வேணும்? z2 by z1 கிடைக்கும். கிளியரா தெரிஞ்சுட்டு ஓகேங்களா? சோ அப்போ இது என்ன வேணும்? மாறிடும். எப்படி சார் மாறும்? -4 plus 3i divided by இது கீழே வந்துடும் 2 minus i அப்படின்னு வந்துடும். சோ இது போட்ட உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் தெரிஞ்சிடணும். என்ன ஸ்டெப் தெரிஞ்சிடணும்? அங்க பாருங்க மைனஸ் i வந்திருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதுக்கு கான்ஜுகேட் எடுத்துடலாம். கான்ஜுகேட் எடுத்தா என்ன கிடைக்கும்? பிளஸ் i. அதே டேர்ம்ல என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். கிளியரா தெரியுது உங்களுக்கு? எஸ். அகைன் என்ன சார் பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அதுக்காக நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம்? பிராக்கெட் போட்டுக்கலாம். மல்டிபிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேங்களா? எஸ், பாருங்க. சோ இப்போ என்ன சார் பண்ண போறோம்? சோ இந்த 4 எடுத்துட்டு போயிட்டு இவ ரெண்டு பேர் கூட மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? 4 2s are -8 -4 into i -4i. ஓகேங்களா? எஸ். அகைன் என்ன பண்ண போறோம்? ஓகே ஃபைன். சோ அப்ப அகைன் என்ன பண்ண போறோம் சார்? இந்த 3i எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டுத்தை கூட என்ன பண்ண போறோம்? நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாம் வாங்க. சோ அப்போ 3 2s are 6. என்ன 6 plus 6i and then plus 3i into plus i. ஓகேங்களா? சோ அப்போ plus 3i squared அப்படின்னு கிடைக்கும். சோ அப்போ i squared வேல்யூ -1. எத்தனை டைம் வருது பாருங்க. அப்ப இங்க என்ன வேணும்? சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ அப்போ இந்த பிளஸ் சைன் நம்ம என்ன மாத்திடலாம்? மைனஸ் சைனா மாத்திடலாம். ஓகேங்களா? எஸ். கிளியரா புரியுதா? ஒண்ணு இல்ல, i ஸ்கொயர் வந்தா சைன் வந்து சேஞ்ச் பண்றேங்க, வேற ஒண்ணும் வேணாம். ஓகே, எஸ். ஓகே, அண்ட் தென் டிவைடட். சோ இப்போ டினாமினேட்டர்ல அதே மாதிரி என்ன சார் பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? சோ இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டுத்து கூட நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்படி பண்ணா என்ன கிடைக்கும்? 2 2s are 4 2i's are 2 into i plus 2i. ஓகே, அகைன் என்ன பண்ணலாம்? எஸ், இந்த மாதிரி பிராக்கெட் போயிடுச்சு. போட்டுக்கலாம். எஸ், அகைன் என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் ஐ எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டு பேருக்கு தான் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். கரெக்ட் தானே? ஸோ அப்போ -i into 2 -2i and then i நம்ம மல்டிபிள் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் i ஸ்கொயர் பண்ணா -1. அதனால இங்க என்ன ஒண்ணு ஆயிடும்? +1 சேஞ்ச் ஆயிடும். அகைன் நெக்ஸ்ட் போட்டுக்கலாமா? எஸ், போட்டுக்கலாமாங்க. -8 -3 என்ன கிடைக்கும்? -11 -4i plus 6i. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? +2i. வெள்ள கலர்ல போட்டுக்கணும்னா சரி, ஓகே, பரவாயில்ல. டிவைடட் பை இங்க பாருங்க 4 இருக்கு 1 இருக்கு. 4 plus 1 5 and then +2i -2i கேன்சல் ஆயிடும். ஐயோ, அப்படியே போகுது. ஓகே, சோ அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன வேல்யூ கிடைக்குது சார்? z1 by z2 is equal to 1/5 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா -11 plus 2i. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைக்குது. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வேற வழி இல்லாம நான் நம்புறேன். புரிஞ்சுதா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். இன்வெர்ஸ் இருக்கிறதால இன்வெர்ஸ் எடுத்துட்டு அது ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாத்திரம்ன்றதால a plus ib மாறிக்க பாருங்க. a plus ib நம்ம வந்திருக்க பாருங்க. எஸ். ஸோ ஆக்சுவலா இது என்னன்னா 1/25 நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு ஸ்டெப் வேணா இங்க நான் போட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலா a plus bib ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்றதுக்காக 1/25 அப்படின்னு எழுதிங்கன்னா -1 -2i அப்படின்னு மாத்திடலாம். ஏன் சார்? ஏன் அப்படின்னாக்கா a plus ib ரெக்டாங்குலர் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே 1/5 எழுதுதால -11 plus 2i அப்படின்னு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எஸ், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் சூப்பரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வேற ஒரு சூப்பர் கொஸ்டின் நான் உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுகளை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம கண்டிப்பா சென்டர் பண்ணிக்கிறோம். இதுல பிசிக்ஸ் மேக்ஸ்ல சென்டர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ டு ஆல். பை பை.